والشاكرين والحمد لله رب العالمين. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மகத்தான கருணை கிருபை, அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக பிறக்கச் செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக அவனது ஹபீப் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்திருக்கிறான். சங்கையான இந்த ஜும்ஆவுடைய தினத்திலே அவனது இறை இல்லத்தில் நம்மை ஒன்று கூட்டி நல்லதை பேசவும் கேட்கவும் அவனை வணங்கி வழிபடுவதற்கும் உண்டான ஒரு அற்புதமான நற்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகம் மிக மோசமானவர்களுடைய கரங்களில் தவழ்ந்து கொண்டிருக்கிறது. அநியாயமும் அக்கிரமும் கொடுங்கோல் தனமும் நிறைந்தவர்களுடைய ஆட்சியின் கீழ் இந்த உலகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் இந்த அநியாயங்கள் அக்கிரமங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. இதன் நீட்சியாக பாதிக்கப்படக்கூடிய மிக முக்கிய சமுதாயமாக இஸ்லாமிய சமுதாயம் இருக்கிறது. முஸ்லிம்களும் இஸ்லாமியர்களும் ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியத்திற்கும் கலாச்சாரத்திற்கும் சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். ஆனால் எப்பொழுது அந்த பாரம்பரியம் மிக்க அந்த வாழ்க்கை முறை நம்மில் தவறுகிறதோ அப்பொழுதுதான் நம்மை கொடுங்கோல் ஆட்சியின் கீழ் இறைவன் ஏற்படுத்தி விடுகிறான். நம்மை நோக்கி வரக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் நம் உள்ளத்தில் ஒரு பயத்தை ஏற்படுத்தும். நம்மை அழிக்க நினைப்பவர்களும் நம்மை ஒடுக்க நினைப்பவர்களும் ஏதோ பெரிய ஒரு மோசகரத்தை நமக்கு செய்துவிடவில்லை, ஏதோ பெரும் போரை ஏற்படுத்தி நம்மை இந்த ஊரை விட்டும் வெளியேற்றி விடவில்லை. ஆனால் ஏதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாலே நாம் ஆட்டம் கண்டு விடுகிறோம். ஏதாவது ஒரு வார்த்தை நமக்கு எதிராக முன்வைக்கப்பட்டு விட்டாலே நாம் அதை கொண்டு கதி கலங்கி போய்விடுகிறோம். இதனால் என்ன நடக்குமோ, ஏதாகுமோ, நம்முடைய குழந்தைகளுடைய வருங்காலம் என்ன ஆகுமோ, இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய வருங்கால வாழ்க்கை இந்த மண்ணில் எப்படி நடக்குமோ என்ற அந்த பயம் நம் உள்ளத்தில் ஏற்பட்டு விடுகிறது. இதன் பின்னால் என்ன மாதிரியான காரணங்கள் இருக்கின்றன? ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி ஒரு ரீசன் இருக்கும். அந்த காரணம் இருந்ததனால்தான் இந்த செயல்பாடுகள் ஏற்படும். வரலாற்று நூல்களை நாம் படிக்கும் பொழுது ஹிஸ்டரியில ஒவ்வொரு போர்களாக சொல்லிக்கொண்டே வருவார்கள். முகலாய மன்னர்களுடைய காலத்தில் இப்படி நடந்தது, அக்பருடைய காலத்தில் இப்படி நடந்தது. ஒவ்வொரு போருக்கும் பின்னால் அதனுடைய ரீசன் என்ன, எதனால் அது ஏற்பட்டது என்பதையும் முக்கியமான ஒரு சில பாயிண்ட்ஸ் அங்க மென்ஷன் பண்ணுவாங்க. அதை போல இன்னைக்கு முஸ்லிம்கள் கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையின் பின்னணி என்ன? இந்த கொடுங்கோல் ஆட்சிகளை நாம் அகற்ற வேண்டும் என்பதற்காக நிறைய நாம் துஆக்களை கேட்கிறோம், போராடுகிறோம். ஆனால் இது சரியான வழிமுறை தானா? எதில் நாம் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும்? அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான், மூமின்களே, உங்களுடைய துஆவை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். உங்களுக்கு மேல் நடைபெறக்கூடிய இந்த அக்கிரமமான ஆட்சியை நீக்குவதற்கு நான் ஒரு வினாடியில் அதை செய்து விடுவதற்கு எனக்கு ஆற்றல் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அஸா ரப்புக்கும் அன் யுஹ்லிக அதுவக்கும். அல்லாஹ் உங்களுடைய துஆவை ஏற்று, உங்கள் கோரிக்கைகளை ஏற்று, உங்கள் போராட்டங்களை ஏற்று உங்கள் எதிரிகளை அழித்து விடுவான். ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அது ஒரு மேட்டரே கிடையாது. வயஸ்தக்லிஃபகும் ஃபில் அர்த். அதற்கு பிறகு உங்கள் கையில் ஆட்சி அல்லாஹ் கொடுத்துருவான். அதுவும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அதற்கு பின்னால் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் ஃபயன்துர கைஃப தஅமலூன். ஆனா அதுக்கு அப்புறம் நீங்க எப்படி வாழ்றீங்கன்றதையும் அல்லாஹ் பார்ப்பான். எதிரியை அழித்து விடுவான், ஆட்சியை கொடுத்து விடுவான். அதற்கு பின்னால் உங்கள் வாழ்க்கை எனக்கு கட்டுப்பட்டதாக இருக்குமா என்று நான் பார்ப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அங்க நம்மளால அந்த இடத்தில் நிற்க முடியுமா?
ஒவ்வொரு முஃமினும் தன் உள்ளத்தில் கை வைத்து இப்பொழுது அந்த எண்ணத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆட்சி நமதாக ஆகிவிட்டால் நான் சரியான முஃமினாக இருப்பேனா? என்னிடத்தில் உண்மையான இஸ்லாம் ஈமானுடைய வாழ்க்கை என்னில் இருக்குமா? எத்தனை பேர் அதற்கு நாம ஸ்ட்ராங்கா கை தூக்கி சொல்ல முடியும் நிச்சயமாக நான் இருப்பேன் என்று? எத்தனை பேர் அதற்கு மார்த்தட்டி கொண்டு முன்னால் வர முடியும்? போராட்டத்தில் 10,000 பேர் நின்று 20,000 பேர் 5 லட்சம் பேர் நின்று ஒரு மாஸ் காட்டி விடுவோம், இதன் மூலம் இப்படி புரட்டி விடுவோம், திருப்பி விடுவோம் என்று சொல்லக்கூடிய சமுதாயத்தில் எத்தனை பேர் அல்லாஹ் இந்த ஆட்சியை அகற்றிவிட்டால் நான் ஒரு உண்மை முஸ்லிமாக வாழ்வேன் என்று யார் சொல்ல முடியும்? அந்த போராட்டத்துக்கு எத்தனை பேர் வருவாங்க? அந்த கூட்டணி கட்சியில் கையெழுத்து இயக்கம் நடத்தினால் எத்தனை பேர் வந்து அதில் கையெழுத்து போடுவார்கள் தைரியமாக? நமக்கு அந்த திராணியும் தைரியமும் முதலில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் இங்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன? இன்னைக்கு நீங்கள் இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தால், உங்களுடைய ஈமானிலும் இஸ்லாத்திலும் இருக்கக்கூடிய பலகீனத்தை பார்த்தால், இந்த எதிரி இருக்கிறதா உனக்கு கயிறுங்கிறான். அவன் உன்னை போட்டு வாட்டி வதைக்காவிட்டால் முற்றிலுமாக நீ எனக்கு மாறு செய்ய துவங்கி விடுவாய். போராட்டங்களில் நாம் பார்க்கிறோம். இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய போராட்டம் 1964 66 என்று நினைக்கிறேன் தமிழகத்தில் ஒரு ஊரில் நடைபெற்றது. அங்கே காயிதே முகமது இஸ்மாயில் ரஹமத்துல்லாஹி அலை அவர்களும் பெரும் உலமாக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலிம் பெருந்தகை, ஒரு ஆன்மீக நாதர் பேசுகிறார்கள். அன்பர்களே, நாம் இப்பொழுது ஒரு அரசியல் கூட்டத்திலே நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். இதனுடைய நோக்கம் என்ன? இந்த லீக்கினுடைய நோக்கம், இந்த மாநாட்டுடைய நோக்கம் என்ன? இந்த உலகத்தில், இந்த மண்ணில் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் நிலைநிறுத்த வேண்டும் என்பதுதான். இந்த இந்தியாவில் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் செழிப்பாக்க வேண்டும், அதனுடைய உரிமைகளை பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் என்பதுதான். ஆனால் நேற்றிலிருந்து பந்தல் போடுவதற்கும், மைக் செட்டுகளை ஒன்னாக கட்டுவதற்கும், சேர் போடுறதுக்கும் எல்லாம் எவ்வளவு 1000 நபர்கள் இருந்தார்கள். அதை தொடர்ந்து 10,000 பேர் இந்த நிகழ்வுல நாம கலந்துகிட்டோம். லொஹர் தொழுகைக்கான அறிவிப்பு வந்தது, அசர் தொழுகைக்கான அறிவிப்பு வந்தது. அந்த ஜமாத்துல வெறும் 1500 பேர் மட்டும் கலந்து கொண்டார்களே, மீதி 8500 பேர் எங்கே? எந்த நாம் இஸ்லாத்தை ஒன்று சேர்ப்பதற்கும் உயர்த்துவதற்கும் பாடுபடுகிறோமோ அந்த நாம் தானே இஸ்லாத்தை இப்பொழுது குழி தோண்டி புதைக்கிறோம். 1500 பேர் மட்டும் ஒரு தொழுகைக்கான ஜமாத்திலே கூட்டு தொழுகையிலே கலந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால், மீதி 8500 பேர் நாங்கள் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கான மாநாட்டில் கலந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்களே. எங்கே பாதுகாக்கப்பட்டது இஸ்லாம்? நீங்கள் எந்த இஸ்லாத்தை பாதுகாக்க புறப்பட்டு வந்தீர்கள் என்று அவர்கள் மிக ஆக்ரோஷமாக பேசுகிறார்கள். பின்னாடி இருந்த 2 பேர் நினைத்தார்கள், என்ன இது, ஹசரத்தை கொண்டு வந்து அரசியல் மாநாட்டில் பேச வச்சா இப்படித்தான். அரசியல் மாநாட்டில் வந்து பள்ளிவாசல்ல பேசுறத பேசலாமா? அரசியல் மாநாட்டில் அரசியல் பேச வேண்டும். மஸ்ஜித்ல பேச வேண்டியதெல்லாம் கொண்டு வந்து இங்க பேசுறாங்களே, தொழுகை நோன்பை பத்தி பேசுறதுக்கா இது? அப்ப எந்த அளவிற்கு முஸ்லிம்கள் இஸ்லாத்தை விளங்கி வைத்திருக்கிறார்கள். இன்று நம்முடைய போராட்டங்களும் நம்முடைய ஈமானுக்கான உரிமை குரலை எழுப்புதல்களும் நம்முடைய இஸ்லாத்திற்கும் வாழ்க்கைக்கும் முற்றிலும் முரணாக இருக்கிறது. எந்த இஸ்லாத்தை, எந்த முஸ்லிம்களை காப்பாற்றுவதற்கு நாம் போராடுகிறோம்? இன்னைக்கு எத்தனை பள்ளிவாசல்களில் பாங்கு சொல்லப்பட்டு கொண்டே இருந்தன. அந்த பாங்கு சத்தத்தை எல்லா வீடுகளிலும் கொண்டு போய் சேர்க்கப்பட்டது. ஆனால் யாராவது நம்மை பாங்கு சொல்லக்கூடாது என்று தடுத்து விட்டால், இந்த இடத்தில் பாங்கு சொல்லக்கூடாது என்று தடுத்து விட்டால், அத்தனை நாள் அந்த சத்தத்தை கேட்டு பள்ளிக்கு வராதவனும் சேர்ந்து வந்து போராடுகிறான், நான் இஸ்லாத்திற்காக போராடுகிறேன். இவ்வளவு நாள் உன் காதல பாங்கு சத்தம் விழுந்ததே, அப்பொழுது நீ எங்கே அதை பாதுகாத்தாய்? அந்த பாங்குக்கு நீ எப்பொழுது பதில் அளித்தாய்? பாங்கு சத்தத்தை மட்டும் கேட்டுட்டு வீட்டுல உட்கார்ந்து இருந்தியப்பா, இவ பாங்கு சொல்லக்கூடாதுன்னு சொன்னவன அதற்கு போராடி வருகிறேன், பாங்கு சொன்ன பிறகு திரும்ப நீ வீட்டுல தூங்குறதற்கு எதற்கு இந்த பாங்கு தேவை என்ற கேள்வி எழுகிறதா இல்லையா? பள்ளிவாசல்களுக்காக நாம் போராடுகிறோம்.
பள்ளிவாசல்கள் இத்தனை வருடம் இருந்துச்சே, நீ எத்தனை தடவை அங்க வந்து தொழுத? அப்ப நீ தொழுவாத பள்ளிவாசல் தேவையில்லை என்று நாங்கள் இடிக்க முனைந்தால் பள்ளிக்காக வேண்டி நீ வந்து நின்று போராடுவதில் என்ன பிரயோஜனம் இருக்க போகிறது? அல்லாஹ் நமக்கு இன்டைரக்டாக ஒரு விஷயத்தை சொல்கிறான், இந்த ஆட்சியை நான் அகற்ற தயார், ஆனா நீ ஒழுங்கா இருக்கிறதுக்கு தயாரான்னு நம்மளை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். நீங்கள் சரியாக இருப்பதற்கு தயாரா? நீங்கள் இப்பவே நீங்கள் மாற்றத்தின் பக்கம் வரவில்லை, போராட்டத்தை மட்டுமே கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இஸ்லாம் வரவில்லை, உங்கள் பேச்சில் இஸ்லாம் வரவில்லை, உங்களுடைய நடையில் இஸ்லாம் இல்லை, உங்கள் உடையில் இஸ்லாம் இல்லை. முருகனையும் முகமதையும் ரெண்டு பேரையும் ஒன்னா பார்க்க ரெண்டு பேரும் காஃபிர் மாதிரி தான் வெளியில தெரிகிறார்கள். இவர் முஸ்லிம், இவர் முஸ்லிம் அல்லாதவர் என்று எப்படி நாம் வித்தியாசப்படுத்த முடியும்? நம் நடையிலும் உடையிலும் பேச்சிலும் வாழ்விலும் உறவு முறைகள் எதிலுமே இல்லாத இஸ்லாத்தை எங்கே போய் நாம் காப்பாற்ற போகிறோம்? இறைவன் கேட்கக்கூடிய இந்த கேள்விக்கு நம்மிடத்தில் எங்கு பதில் இருக்கிறது? ஃபயன்துரு கைஃப தஅமலூன், நீ அடுத்து எப்படி வாழ்றன்னு பார்ப்பேன். உலகத்தினுடைய இஸ்லாமிய ஆட்சிகள் கவிழ்ந்ததற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரலாற்றையும் எடுத்து பாருங்கள். அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய ஆரம்பித்ததுதான் முதல் வீழ்ச்சியாக அது இருக்கும். ஹலாரத்துல் அந்தலூஸ், ஸ்பெயினை பற்றிய, இஸ்லாம் ஸ்பெயினில் எப்படி இருந்தது என்பதை பற்றி அந்த புத்தகத்தில் எழுதுவார்கள். 5 காரணம், அதுதான் அங்கே இஸ்லாமிய ஆட்சி வீழ்வதற்கான அடிப்படை காரணங்கள். அதிலே முதல் காரணம் என்ன? ஏன் அந்த ஸ்பெயின் அந்தலூஸ் முஸ்லிம்களிடந்து விலகி சென்றது? அவர்கள் பரிசுத்தமான இஸ்லாமிய வாழ்க்கையை விட்டுவிட்டார்கள். அல் இப்திஆது அனில் மன்ஹஜில் இஸ்லாமிய சலீம் ஹைது இன்தஷர ஃபீஹா ஷுர்புல் ஹம்ர் வல் லஹ்வ் வல் கினா வத் தர்ப் வல் ஜவாதி. முதலில் ஆரம்பித்தது என்ன? பரிசுத்த மார்க்கம் எதை தடை செய்ததோ அதை அவர்கள் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இந்த மார்க்கம் எதை செய் என்று சொன்னதோ அதை அவர்கள் விட்டுவிட ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களிடத்திலே மதுப்பிரியம் அதிகமாகிவிட்டது, பெண்களுடைய மோகம் அதிகமாகிவிட்டது, ஆபாசங்கள் நிறைந்து விட்டது. காலையிலிருந்து இரவு வரை அவன் உள்ளமெல்லாம் ஆபாச கற்பனைகளே போய்விட்டது. இசை கருவிகளிலும் தவறான கெட்ட மனோ இச்சை தூண்டக்கூடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருப்பதில் அவர்கள் இருந்தார்கள். இதுதான் முதல் காரணம். இந்த ஒரு காரணத்தை விட்டும் நாம் எப்பொழுது நம்மை முழுமையாக வெளியாக்கி கொள்கிறோமோ கொடுங்கோல் ஆட்சியினுடைய அழிவு ஆரம்பித்து விட்டது என்பதற்கான அடையாளம். இந்த போராட்டம் நம்மில் முதலில் வர வேண்டும். நம்மிடத்தில் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமிக்க வாழ்க்கை இல்லாமல் நாம் எந்த ஆட்சியும் அகற்ற முடியாது. இதை நாம் இந்த ஆட்சி போயிடுச்சுன்னு சொன்னா இன்னும் நம்முடைய ஈமான் மிக 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 பாதிப்படைந்து விடும். நம் உள்ளத்தில் இப்பவே முழுமையாக ஈமான் வரவில்லை. முஸ்லிம் என்ற பெயரை கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அரபுகளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், காலத்தில்லா அராபு ஆமன்னா. அரபுகளில் ஒரு குறிப்பிட்ட சிலர் வந்து சொன்னார்கள், நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம். நபி வாழ்ந்த காலத்திலேயே நபியிடம் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவுடன் அவர்கள் சொன்ன வாழ்க்கை, நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம், நாங்களும் முஃமின் தான். அல்லாஹ் சொல்கிறான், நபியை சொல்லுங்கள், குல்லம் துமினு, நீங்கள் இன்னும் ஈமான் கொள்ளவில்லை, வலாக்கின் கூலு அஸ்லம்னா, நாங்கள் முஸ்லிம் ஆகிவிட்டோம் என்று சொல்லுங்கள், ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்லாதீர்கள். வலம்மா யதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும், உங்கள் உள்ளத்திலே அல்லாஹ்வை பற்றிய அந்த முழுமையான நம்பிக்கை இன்னும் நுழையவில்லை. ஈமான் உள்ளத்தில் நுழைய வேண்டும், பெயரில் இருப்பது அல்ல. ஒரு முஃமின் அல்லாஹ்வை தன் ரப்பாக ஏற்றுக்கொண்டான், இது இஸ்லாம். அந்த ஏற்றுக்கொண்ட ரப்பை காலமெல்லாம் உண்மைப்படுத்தி கொண்டே இருப்பதுதான் ஈமானினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. ஆனா எங்கே நம்மிடம் அந்த ஈமான் இருக்கிறது? அல்லாஹ் இருக்கிறான் என்ற பயம் எங்கே நமக்கு இருக்கிறது? அல்லாஹ் நம்மோடு இருந்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு எங்கே இருக்கிறது? மிகப்பெரிய மகான்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அல்லாஹு ஹாதிரி, அல்லாஹ் இங்கே என்னோடு இருக்கிறான், அல்லாஹு நாதிரி, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறான், அல்லாஹு மஇ, அல்லாஹ் இங்கே பிரசன்னமாக என்னோடு இருந்து என்னை இயக்கிக் கொண்டிருக்கிறான். இந்த உணர்வில் எப்பொழுது முஸ்லிம் சமுதாயத்தை விட்டு நீங்கி விட்டதோ, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற உணர்வு எப்பொழுது நம்மை விட்டும் சென்று விட்டதோ, அப்பொழுது நிச்சயமாக நம்முடைய வீழ்ச்சி துவங்கிவிட்டது.
அல்லாஹ் இருக்கிறான் என்று நாம் சொல்கிறோமே அது அறிவு. அல்லாஹ் இருக்கிறான் என்று நம் நாவு சொல்கிறது, நம் அறிவு அதை ஒத்துக்கொள்கிறது. இது போதாது. ஒவ்வொரு வினாடியும் ரப்பு நம்மோடு இருந்து கொண்டே இருக்கிறான் என்ற உணர்வு யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வழிகளை ஏற்படுத்தி தருவான். எந்த நிலையிலும், எந்த சிரமத்திலும், எந்த கஷ்டமான நேரத்திலும் ரப்பு என்னோடு இருக்கிறான் என்ற உணர்வு இருப்பவன் மட்டும்தான் அல்லாஹ் உதவியை பெற முடியும். எனவே முதலில் நாம் அல்லாஹ் நம்மிடம் கேட்கக்கூடிய இந்த கேள்விக்குரியவர்களாக நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்று இந்த கொடுங்கோலர்களும் அரக்கர்களும் நம்மை நோக்கி பாயாவிட்டால் நமக்கு பல விஷயங்களே தெரியாமல் போய்விடும். வக்ஃபினுடைய சட்டம் வந்தது. அதற்கு முன்னால் இந்த வக்ஃபை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் அதிகாரிகள் செய்த எவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு பாதகங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் ரசூல் பாதுகாக்க சொன்ன அந்த சொத்தை தன்னுடைய பொறுப்பை மறந்து எவ்வளவு சுரண்டப்பட்டது, எவ்வளவு அதனுடைய பணங்கள் கையாடல் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்ப அல்லாஹ் எங்கெல்லாம் ஒரு முஃமின் இந்த இஸ்லாத்திற்கும் ஈமானுக்கும் எதிரான காரியத்தில் ஈடுபடுகிறானோ அப்பொழுது அங்கே தன்னுடைய அந்த கொடுங்கோலர்கள் மூலமாக நமக்கு அதை உணர்த்தி கொண்டே இருக்கிறான். தூங்கிக் கொண்டிருந்த நம்மை தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறான். எனவே நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய தொழுகை ரீதியான விஷயமாக இருக்கட்டும், குடும்பத்தோடு உறவாடக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், மனை மக்களோடு பேசுவதிலும் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதுமாக இருக்கட்டும், உறவினர்களோடு நாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய உறவு முறையாக இருக்கட்டும், தாய் தந்தையர்களிடம் நாம் பேர வேண்டிய அந்த நல்ல நடைமுறைகளாக இருக்கட்டும், இஸ்லாமிய சகோதரர்களோடு நாம் பேர வேண்டிய அந்த கடமைகளாக இருக்கட்டும், இதிலே ஒரு முஃமின் சரியானவனாக மாறிவிட்டால் அல்லாஹ் இந்த ஆட்சியை மாற்றி விடுவான். ஆட்சி மாற்றுவது மட்டுமல்ல, நாம நினைக்கிறோம் இந்த ஆட்சி போய் வேற ஒரு ஆட்சி வந்து விட்டால் நமக்கு எல்லாம் சரியாயிடும். கடந்த காலங்களை நாம் பார்க்கிறோம். இன்று எதையெல்லாம் தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கொடி தூக்கி பிடித்து கொண்டிருக்கிறார்களோ, மிக வீரியமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ, இதற்கு எல்லாம் அடித்தளம் இட்டவர்கள் யார்? இது எந்த இடத்திலே இதற்கான விதைகள் விதைக்கப்பட்டது? அது வரி விலக்காக வரியை விதிப்பதாக இருக்கட்டும், பாபர் மசூதினுடைய வழக்காக இருக்கட்டும், எல்லாவற்றையும் நாம் எடுத்துக்கொண்டால் இதற்கு அடித்தளம் இட்டவர்களும் இதற்கு விதை போட்டவர்களும் இதை அறிமுகம் செய்து வைத்தவர்களும் யார் என்று பார்த்தால் நம்மை இந்த ஆட்சி வந்தால் பாதுகாக்கும் என்று யாரை நினைக்கிறோமோ அவர்கள்தான். அப்ப நமக்கு எந்த ஆட்சியும் நமக்கு நல்லதை தராது. அல்லாஹ் ஆட்சியை மாற்றுவதன் மூலமாக, வேறொரு ஆட்சியை கொண்டு வருவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை ஏற்படாது. அல்லாஹ் என்ன சொல்றான்? உனக்கு அந்த ஆட்சியை தருகிறேன் முஸ்லிமே, உங்களை அந்த ஆட்சி கட்டிலே நான் அமர்த்துகிறேன். ஒரே ஒரு விஷயத்தில் நீ எனக்கு அஷ்யூரிட்டி கொடுக்கணும், நான் சொல்வதை போல் நீ வாழ்வாயா? எனக்கு கட்டுப்பட்டு உன்னால் வாழ்க்கை நடத்த முடியுமா? இந்த உலகத்தினுடைய எத்தனை ஆசாபாசங்களும் கேளிக்கைகளும் வில்லிலிருந்து பாய்ந்த அம்பு போல் உன்னை வந்து தைத்தாலும் நீ அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்தில் மிக ஸ்ட்ராங்காக இருப்பாயா? இந்த உத்தரவாதத்தை கொடு, இந்த ஆட்சி அகற்றப்படும், உனக்கு அந்த ஆட்சி தரப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான். மிக அற்புதமாக அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அழகிய வசனம். வயந்துரு கைஃப தஅமலூன். கையில் ஒவ்வொரு முறையும் ஆட்சியை கொடுக்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ் உங்களை எப்படி வாழ்கிறீர்கள் என்று பார்ப்பான். ஒரு மனிதனை அரசனாக்க வேண்டும் என்று சொன்னால், அரசன் ஆன பிறகு அவன் தன்னுடைய அரசாட்சியினுடைய விகிதங்களை, அரசனுக்கே உரிய திறமைகளை, மிடுக்கை அவன் ஏற்படுத்தி கொண்டால் பிரயோஜனம் அல்ல. அரசனாக ஆவதற்கு முன்னால் அவன் பல வருடங்கள் அதற்காக தன்னை தயார்படுத்தி கொள்ளக்கூடியவன் தான். அந்த கட்டிலில் அமர்ந்தவுடன் ஒரு மிகச்சிறந்த அரசனாக அவனால் அங்கே செயல்பட முடியும். எனவே இன்ஷா அல்லாஹ் ஆட்சி மாற்றம் ஏற்படும், முஸ்லிம்களுக்கு ஆட்சி கையில் வரும். நம்மை அந்த நேரத்தில் ரப்புக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ்வதற்குண்டான பழக்கத்தை இப்பொழுது நாம் ஏற்படுத்த வேண்டும். ஒவ்வொரு முஃமினும் நம்மில் மாற்றம் நிகழ வேண்டும் என்ற உணர்வை கொண்டு வர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான சஹாபாக்கள் என்ற சமுதாயத்தை கட்டமைத்தார்கள். முதலில் அவர்கள் எடுத்தவுடனே போர் செய்யல.
13 வருடங்கள் மக்காவிலே அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை இஸ்லாத்தின் பால் கொண்டு வந்தார்கள். பெரிய பெரிய சஹாபாக்கள்லாம் மார்க்கத்துக்குள்ள வந்துட்டாங்க. நபி அவர்கள் நினைத்திருந்தால் அப்பொழுதே அவர்களை எதிர்த்து போரிட முடியும். அதற்கான ஆற்றலையும் வாய்ப்பையும் அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஆனால் அந்த மக்களை பண்படுத்தினார்கள். அவர்களிடம் இருந்த தீய பழக்கங்களை எல்லாம் மாற்றினார்கள். அவர்களிடம் இருந்த தவறான உறவு முறைகளை சரி செய்தார்கள். அந்த சஹாபாக்களுக்கு அகலாக்கையும் நன்னடத்தையும் அவர்கள் இருந்த ஜாஹிலியா காலத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து மனித புனிதர்களாக முதலில் மாற்றினார்கள். அதனுடைய நீட்சி என்ன? அதனால் ஏற்பட்ட விளைவு என்ன? அவர்கள் போருக்கு செல்லும் பொழுது வாள்களையும் ஆயுதங்களையும் பீரங்கிகளையும் அணுகுண்டுகளையும் கொண்டு செல்லவில்லை. எதுவுமே இல்லை. அவர்களுடைய ஒரே ஆயுதம் அவர்கள் உள்ளத்தில் நிலையாக நின்ற ஈமானும் அவர்கள் வெளிரங்கத்தில் வாழ்ந்த இஸ்லாமிய வாழ்க்கை மட்டும்தான். இந்த 2 ஆயுதங்களை கொண்டு ஆயிரக்கணக்கான எதிரி படைகளை வென்றார்கள் என்று சொன்னால், நம்மிடம் இப்பொழுது தேவை கல்வியோ அதிகாரமோ ஆட்சியோ கட்டமைப்போ இது எதுவுமே அல்ல. ஒவ்வொரு முஃமினும் தன்னை சரியான ஒரு இஸ்லாமிய வாழ்க்கை பாதையில் தன்னை செலுத்திக் கொண்டாலே அது ஒன்றுதான் எதிரிகளை தவிடுபொடியாக்கக்கூடிய ஆயுதமாக இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு படையை அனுப்புகிறார்கள். நாம் எல்லாம் கேட்ட சம்பவம் தான். காலையில் சென்ற படை அதனுடைய வெற்றி கிடைப்பதற்கு மாலை வரை ஆகிவிட்டது. திரும்பி வந்தவுடன் கேட்கிறார்கள், எத்தனை மணிக்கு நீங்க போருக்கு போனீங்க? இத்தனை மணிக்கு போனோம், இந்த நேரத்தில் போனோம். அப்ப டைம் கிடையாது. சூரியனுடைய அந்த நிழலை வைத்துதான் அவர்கள் கணக்கிடுவார்கள். இந்த நேரத்தில் நாங்கள் சென்றோம். வெற்றி எப்பொழுது கிடைத்தது? சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் கிடைத்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே கண்களிலிருந்து கண்ணீர் வர ஆரம்பித்து விட்டது. வந்தவர்கள் சொன்னார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, வெற்றி நமக்கு தான், நாம் வென்று விட்டோம், எதிரிகளை ஜெயித்து விட்டோம். ஏன் நீங்க அழுகிறீங்க? அழுவதற்கான காரணம் என்ன என்று கேட்கப்பட்டது. சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அந்த வார்த்தை தான் நம் மனதில் நிலை நிறுத்திக் கொள்ள வேண்டிய வார்த்தை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் வாழ்ந்த காலத்தில் காலையில் போருக்கு சென்றால் சூரியன் உச்சிக்கு வரக்கூடிய நேரத்தில் நாங்கள் வெற்றி பெற்று போர் முடிந்திருக்கும். ஆனால் இந்த உமருடைய தலைமையில் ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் காலை சென்ற ஒரு அணி, இஸ்லாமிய ஒரு டீம் மாலை வரை எதிரிகளோடு மல்லு கெட்டுகிறது என்று சொன்னால், ஒன்று உமராகிய நான் பாவம் செய்திருக்க வேண்டும், அல்லது எனது மக்களாகிய நீங்கள் பாவம் செய்திருக்க வேண்டும். இந்த 2 காரணத்தினால்தான் நாம் எதிரிகளை வெற்றி கொள்வதில் இவ்வளவு தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. இப்பொழுது வெற்றி என்பது எதிரிகளை வென்றதல்ல. ரப்புக்கு முன்னால் நாம் ஏதோ ஒரு பாவத்தை செய்து தக்வாவில் குறை வைத்திருக்கிறோமே, இதில் வெற்றி பெறாமல் நாம் தோல்வி அடைந்து விட்டோம். ரப்புக்கு நாம் எதை உண்மையான வெற்றியாக சமர்ப்பிக்க வேண்டுமோ அதிலே தோற்று போய்விட்டோமே, இந்த வெற்றியை வைத்து நாம் என்ன செய்வது என்று அழுதார்கள் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே போராட்டங்கள் மூலமாக நமக்கு சட்டங்கள் நம் பக்கம் திரும்பி விடுவதனால் அது வெற்றி அல்ல. நம்முடைய போராட்டத்தின் காரணத்தினால் கொடுங்கோல் ஆட்சி முடிவுக்கு வந்து விடுவது என்பது ஒரு வெற்றி அல்ல. நம்முடைய இயக்கங்களும் அரசியல் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து அநீதிகளை அக்கிரமங்களை எல்லாம் அகற்றப் போகிறோம் என்று போய் நின்று வெல்வது வெற்றி அல்ல. உண்மையான அநீதி என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய ரப்பிடமிருந்து நாம் அவனுடைய நியாமத்துகளை எல்லாம் அனுபவித்து விட்டு அவனுக்கு எதிராக அந்த நியாமத்துகள் மூலமாக மாறு செய்கிறோமே, இதுதான் உண்மையான அநீதி, இதுதான் உண்மையான அக்கிரமம், இதுதான் உண்மையான அநியாயம். அல்லாஹ்வுடைய எல்லா அருள்களையும் நாம் அனுபவித்துக் கொண்டு அவனுக்கு மாறு செய்வதை விட ஒரு அநியாயம் என்ன இருக்க முடியும்? ஒரு அக்கிரமம் என்ன இருக்க முடியும்? நாம் அந்த அநியாயத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வதில் தான் உண்மையான வெற்றி இருக்கிறது. அதிலே நாம் குறை வைத்து விட்டோமே என்று அழுதார்கள் சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கை ஈமானிலும் இஸ்லாத்திலும் முழுமையடைய வேண்டும். அதனுடைய ஆரம்பத்தை கூட நாம் தொடாமல் இருக்கிறோம். இருக்கக்கூடிய ஈமான் நாளுக்கு நாள் நம்மை விட்டு நீங்கி கொண்டே இருக்கிறது.
நாம் இஸ்லாத்தின் பக்கம் வர வேண்டும். பெருமானார் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஈமான் கொண்டவர்களே இஸ்லாத்திலே உங்களை முழுமையாக நுழைத்துக் கொள்ளுங்கள். வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஷைத்தான் உங்களுக்கு அழகாக காட்டக்கூடிய இந்த உலகத்தினுடைய காரியங்களை கொண்டு அதன் பின்னால் போய்விடாதீர்கள். இன்னஹு லகும் அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு மிக தெளிவான எதிரியாக இருக்கிறான். இன்னமா யஅமுருக்கும் பிஸ்ஸூஇ வல் ஃபஹ்ஷா, அவன் உங்களுக்கு தீங்கை மட்டும்தான் தருவான். கேவலமான கீழ்த்தரமான மானக்கேடானவற்றை மட்டும்தான் உங்களுக்கு அவன் ஏறிக்கொண்டே இருப்பான். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் எதை இன்பமாக செய்து கொண்டிருக்கிறோமோ, எதை மிக சந்தோஷமான நிகழ்வாக நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நடத்தி கொண்டிருக்கிறோமோ, அதனால் விளைந்தது என்ன? நம் உள்ளங்களை திறந்து பார்த்தால் அதிலே கேவலங்களும் அசிங்கமான காட்சிகளும் அருவருப்பான சிந்தனைகளும் ஆபாசமான அந்த படங்களும் நம்முடைய உள்ளத்தில் நிறைந்திருக்கிறது. ஆனால் அதை எல்லாம் விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து வெளியிலே ஒரு கண்ணியமான ஒரு முஃமினை போல் அல்லாஹ் வெளியே காட்டிக் கொண்டிருப்பது அவன் நமக்கு செய்த மிகப்பெரிய ஒரு மகத்தான ஒரு கிருபை. அதை நாம் மிஸ்யூஸ் செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அல்லாஹ் நம்மை விட்டுவிட்டான் என்பதனால் நம்மை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்ற அலட்சியத்தில் நாம் இருந்துவிட முடியாது. எத்தனையோ நாடுகள் செழிப்பாக வாழ்ந்தன, எத்தனையோ நாடுகளில் ஆட்சி நம்மிடம் இருக்கின்றன. ஆனால் அங்கே அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. அங்கே மிகப்பெரிய வீழ்ச்சியை, இன அழிப்பை அங்கு நடத்தப்பட்டதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். எனவே அல்லாஹ் வலா தகுன், அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்வான், நீங்கள் அல்லாஹு தஆலா அநியாயக்காரர்களை கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டான் என்று நினைக்காதீர்கள். அந்த அநியாயக்காரர்கள் யார் என்று நாம் வியாக்கியானம் செய்கிறோம். இஸ்லாத்திற்கு எதிரானவர்கள், இஸ்லாத்தை அழிக்க நினைப்பவர்கள், முஸ்லிம்களை கொலை செய்தவர்கள், முஸ்லிம்களை சூறையாடியவர்கள், முஸ்லிம் பெண்களை கற்பழித்தவர்கள், இவர்களை இந்த அநியாயக்காரர்களை அல்லாஹ் பார்க்காமல் இல்லை. அல்லாஹ் நிச்சயமா பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். ஒரு நாள் அல்லாஹ் அவனை பிடிக்கதான் செய்வான் என்று நாம் அதற்கு அர்த்தம் விளங்கி கொண்டிருக்கிறோம். அந்த அநியாயக்காரர்கள் அவர்கள் மட்டுமல்ல. இன்னி குன்து மினல் வாலிமீன் என்று சொன்னார்களே செய்தனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். எதை சொன்னார்கள்? அல்லாஹ் சொன்ன ஒரு விஷயத்தில் ஒரு வினாடி அவர்கள் அவர்கள் மாற்றம் செய்து கொண்டதாக உணர்ந்ததனால் நான் அநியாயக்காரன் ஆகிவிட்டேன் என்று சொன்னார்களே, அந்த அநியாயத்தையும் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் பேசுகிறார். எப்பொழுதெல்லாம் நாம் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்கிறோமோ, இஸ்லாத்திற்கு துரோகம் செய்கிறோமோ, இஸ்லாத்திற்கு எதிரான காரியத்திலேயே நம் வாழ்க்கையை உழன்று கொண்டிருக்கிறோமோ, அப்பொழுது நாமும் அநியாயக்காரர்கள் தான். அல்லாஹ் நம்மை பார்க்காமல் அலட்சியமாக இருக்கிறான், நம்மை அல்லாஹ் விட்டுவிட்டான், கண்டு கொள்ளவில்லை என்று நாம் நினைத்தால் நம்மை விட முட்டாள்கள் யாரும் அல்ல. அதனால்தான் சொல்வார்கள், இஸ்லாத்தை வெளியில் இருந்து நினைக்கக்கூடிய எத்தனை கோடிக்கணக்கான எதிரிகள் நினைத்தாலும் அதை அழிக்க முடியாது. இந்த இஸ்லாம் அழிய வேண்டும் என்று சொன்னால், இந்த இஸ்லாம் கீழே வீழ வேண்டும் என்று சொன்னால் அது முஸ்லிம்களுடைய செயல்களால் மட்டும்தான் இருக்கும். அது வெளியிலிருந்து எத்தனை பேர் என்ன என்ன சூழ்ச்சிகளையும் எவ்வளவு பெரிய அசுர பலத்தோடு வந்தாலும் அது அவர்களுக்கு இஸ்லாத்தை விட்டும் ஈமானை விட்டும் வெளியேற்ற முடியாது. ஏன்? அது நம் உள்ளம் சார்ந்தது, அது நம்முடைய பிடிப்பு சார்ந்தது. அதை வெளியிலிருந்து வரக்கூடியவர்களால் எப்படி மாற்ற முடியும்? ஒரு மனிதன் வந்து இது உன் கணவன் இல்லை என்று 1000 முறை சொன்னாலும் மனைவி உள்ளத்தில் அந்த மாற்றம் ஏற்படாத வரை இந்த கணவன் இல்லை என்று ஆக முடியாது, அவன் அதில் வெற்றி காண முடியாது. அதை போல் ஒரு முஃமினை வெளியிலிருந்து வரக்கூடிய யாரும் ஈமானை விட்டும் வெளியேற்ற முடியாது. ஒரு முஸ்லிமை வெளியிலிருந்து வரக்கூடிய எந்த விதமான சக்திகளும் அவனை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்ற முடியாது. ஒரு முஸ்லிமாக முஃமினாக தானே தனக்கு தீங்கு செய்து கொண்டு தான் ரப்புக்கு மாறு செய்யும் பொழுதுதான் அங்கே இஸ்லாம் வீழுகிறது. எனவே நாம் மாற்றத்திற்கான வாழ்க்கையை நோக்கி அடியெடுத்து வைக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட வேண்டும். நமக்கு அல்லாஹ் ரசூல் செய்த இஹ்சான்கள் ஒவ்வொரு வினாடியும் நம்முடைய மனக்கண் முன்னால் வந்து நின்று கொண்டே இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட வாழ்க்கை அல்லாஹு தஆலா நமக்கு இந்த உலகத்தில் உன்னதமாக கொடுத்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வை நாம் பெற வேண்டும்.
நேற்று ஒரு நபரிடம் பேசும் பொழுது கூட சொல்லிட்டு இருந்தோம், எத்தனையோ இஸ்லாமிய நாடுகளில் இன்னைக்கு உச்சகட்டமான ஒரு அழிச்சாட்டியங்கள், ஆடம்பரங்கள், கேவலங்கள், அனாச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் வாழக்கூடிய இந்த மண்ணில் எவ்வளவுதான் எதிரிகள் பல சூழ்ச்சி செய்தாலும் இன்னைக்கு வரைக்கும் நாம் சுதந்திரமாக தொழுது கொண்டிருக்கிறோம். நம்ம யாராவது பள்ளிவாசலுக்கு போவாதே என்று கையை பிடித்து இழுத்தார்களா? நம்ம யாராவது நீ மார்க்கத்தின்படி வாழாதே என்று நம்மை கத்தியை வைத்துக் கொண்டு நம்மை மிரட்டினார்களா? எதுவுமே இல்லையே. இன்னைக்கு வரைக்கும் நமக்கு இந்த சுதந்திரம் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் தான் நம்மளை தொழுகைக்கு போகாமல் தடுத்து கொண்டிருக்கிறோம். நாம் தான் நம்மை இஸ்லாத்தினுடைய சுன்னத்துக்களை, நபி வழிமுறைகளை பின்பற்றி விடாமல் நம்முடைய நஃப்ஸும் ஷைத்தானும் நம்மை தடுத்துக் கொண்டிருக்கிறது. எனவே போர் அதை நோக்கி திரும்ப வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அவனுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கையை தருவானாக. அநியாயமாக நாம் இறைவனுக்கு செய்யக்கூடிய துரோகங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. முழுக்க முழுக்க அந்த ரப்புக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய வாழ்க்கையின் மூலம் இந்த உலகை வென்றெடுக்கக்கூடிய அந்த ஆற்றலை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. வாழும் காலமெல்லாம் அவன் பொருத்தத்திலே வாழ்ந்து மரணிக்கும் நல்வாக்கியத்தை தந்தல் வருவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.